வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் அனலைசிஸ். வால்யூம்னா என்ன, இந்த வால்யூமை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த வால்யூமை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியோட பர்டிகுலர் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, பை அண்ட் செல் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதாவது ஒரு செல்லர் இருப்பாங்க, ஒரு பையர் இருப்பாங்க. வாங்குறவங்க ஒருத்தவங்க இருந்து ஒரு ஷேரை வாங்கினா தான் விற்கிறவங்களுக்கு விற்க முடியும். அப்படி இந்த பை அண்ட் செல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் டிரான்சாக்ஷனை தான் இந்த வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 100 ஷேர்ஸ் நீங்கள் விற்கிறதா இருக்குதுங்க. இந்த 100 ஷேரை ஈவன் அந்த 100 ஷேரை வாங்குறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, பையர்ஸ். இது ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனில் இப்போ 100 ஷேர்ஸ் நீங்கள் விற்கிறீங்க, 100 ஷேர்ஸ் அவங்க வாங்குறாங்க. டோட்டலாக அப்போ 200 ஷேர்ஸ்ன்னு கால்குலேட் ஆகுமா? கிடையாது இல்லையா. அது 100 ஷேர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதை தான் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவ்வளோ ஷேர்ஸ் செல் ஆகுது, பை ஆகுது அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. ஒரு கம்ப்ளீட் டிரான்சாக்ஷனில் எவ்வளோ ஷேர் செல் ஆயிருக்கு, பை ஆயிருக்கு, இதுதான் நம்மளுக்கு வால்யூம் கால்குலேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட் ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓனர் சாக்லேட்ஸை மொத்தமாக வாங்குறாங்க. அந்த வாங்கின சாக்லேட்ஸ் எல்லாமே செல் ஆகிறது. இப்போ வாங்கினது ஒரு 1000 சாக்லேட், விற்றது ஒரு 1000 சாக்லேட். அப்போ அது 2000 சாக்லேட்ஸ் நான் சொல்லுவோம் இல்லை இல்லையா, 1000 சாக்லேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதே கான்செப்ட் தான் ஷேர் மார்க்கெட்டில் பை அண்ட் செல் ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு ஷேர் எவ்வளோ விற்கிறாங்க, எவ்வளோ வாங்குறாங்கங்கிறத கவுண்ட் பண்ணாமல் டோட்டல் கவுண்ட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் தான் வால்யூம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த வால்யூம் நம்மளுக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. இதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டில் 95% இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இந்த வால்யூம் அண்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் எல்லாம் அது இன்டிமேட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். இந்த ஆட்டோமேட்டிக் இன்டிமேஷன்ஸ் எல்லாமே இந்த வால்யூம் அண்ட் ப்ரைஸை வச்சு தான் நம்மளுக்கு அவங்க என்டையராக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. வால்யூம் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் டிரான்சாக்ஷனை பொறுத்தளவும் ரொம்பவே முக்கியமானது. இந்த வால்யூமை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு எப்படிலாம் நம்மளுக்கு அந்த இன்டிமேஷன்ஸ் கொடுக்குது, எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ் மூலியமாக நம்மளுக்கு ஒரு ப்ரைஸோட வேல்யூ அப் ட்ரெண்டாக இருக்கா, டவுன் ட்ரெண்டாக இருக்கா, மிட் ட்ரெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது இன்டிமேட் பண்ணுது. அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு ஷேர்லேயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். ஸோ வால்யூம்னா இதுதான். ஃபஸ்ட்டு வால்யூம் ஒரு கம்ப்ளீட் டிரான்சாக்ஷனோட ஷேர் கவுண்ட்ஸ் வால்யூம் அண்ட் அந்த வால்யூம்ஸை யூஸ் பண்ணி தான் இண்டிகேட்டர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர் நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வால்யூமை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் நம்ம பண்ணலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.